ஐயனார் துணை ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு நிலா கேட்குறாங்க. சோழன், எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும் தான் நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு இதை பற்றி இதை தெரியுமா? என்னங்க எப்படி பேசுகிறீங்க? எங்கேயோ போயிட்டு இருந்தேன், ஏதோ உங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்தேன். ஆனால் உங்களுக்கு உதவி பண்ண வந்து எனக்கு இப்போது எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி மட்டும் தாங்க யோசிக்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், ஞாபகம் இருக்கா? எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதுக்குள்ளேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு எங்கள் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அப்போது எங்கள் அண்ணனுக்கு என்ன குறை? ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு தம்பிக்கு. இப்போ போய் அண்ணனுக்கு கிராமத்தில் யார் பொண்ணு கொடுப்பா? இதனால் எங்கள் அண்ணன் வாழ்க்கையை இப்போது ரெட்டாத்தில் நிற்கிதுங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போது என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லைங்க, உங்களை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. இப்போ போய் இது ஒரு விளையாட்டு கல்யாணம் தான், அவள் போயிடுவா அப்படின்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், என்ன நினைப்பாங்க? எங்கள் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக தப்பாக நிற்க மாட்டாங்களா? இதனால் என் அண்ணனுக்கு என் தம்பிகளுக்கெல்லாம் இனிமே கல்யாணம் நடக்குமா? ஏன் அதை விடுங்க, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கே இனிமேல் கல்யாணம் ஆகாதுங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி உங்களுக்கு உதவி பண்ண போய் பல பிரச்சனை எனக்கு இப்போது தலைக்கு மேலே நிற்கிதுங்க. ஆனால் நான் அதெல்லாம் கவலையே படல. ஏன்னா உங்களுக்கு உதவி பண்ணுற இருக்கிற சந்தோஷமே எனக்கு போதுன்னு நான் உதவி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்னமோ இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் உங்களை ஏமாத்துகிற மாதிரி பேசுகிறீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழ நிலா காருக்கு போயிடாரு. நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. ஆஹா, எப்போதுமே நாம் அடுத்தவங்களுக்காக நிறைய யோசிப்போம். ஆனால் நமக்கு உதவி பண்ண வந்த இந்த சோழனுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத நாம் ஏன் யோசிக்கவே இல்லை? சோழன் சொல்கிறது கரெக்டு தானே, நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போய் சோழனுக்கு எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நிலா போயிட்டு, சோழா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ ஒரு பதட்டத்தில் அதை யோசிக்கவே இல்லைங்க. ஆனால் சொல்லப்போனால் உங்களுக்கும் பிரச்சனை, உங்கள் குடும்பத்துக்கும் என்னால் நிறையா பிரச்சனை தாங்க. இருந்தாலும் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரிலங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நிலா சோழன்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, விடுங்க, நான் நீங்கள் சொன்னதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், சரிங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம், ஒரு 2 நாள் தங்குங்க, அதுக்குள்ள நான் ஹாஸ்டல் ரெடி பண்ணி உங்களை கொண்டா விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனால் அங்கே போய் வண்டி நிப்பாட்டும் போது வீட்டில் ஒரே விசேஷமாக இருக்குது. அதை பார்க்குற நீலா, என்னங்க என்ன விசேஷம்? ஒருவேளை உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமா என்ன அப்படின்னு கேட்க, தெரியலங்க, பார்த்தா அப்படி தான் இருக்குது. நாம் வேறு காலையில் போகிற அவசரத்தில் யார்ட்டையுமே எதுவும் கேட்காம போயிட்டோம், இருங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் சோழன் இறங்கி வராங்க. இறங்கி வந்ததும் நீலா உள்ளே போகிறாங்க. சோழன் வந்துட்டு, அண்ணா என்னாச்சுண்ணே, எதுவும் ஃபங்க்ஷனா? உனக்கு எதுவும் பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு கேட்க, இல்லைண்ணே சோழா, உன்ட்டு தான் சொல்லலாம்னு நினச்சோம், நான் சொல்ல முடியல, தம்பிங்க தான் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டானுங்க, உனக்கும் நிலாவுக்கும் நாங்கள் ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்ன சொல்கிற, ஏன்னா லூஸ்மாக பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் யார்கிட்ட நீ பண்ண இப்போது, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைண்ணே. சோழா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுறோம். இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, அவனுங்க சும்மா நடிப்பானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வந்த பொண்ணு காலையிலேயே உன்னை விட்டுட்டு ஓடி போச்சுன்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் பொண்ணுங்களே கிடையாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையும் எந்த பொண்ணும் கல்யாணமே பண்ண மாட்டான்னு இந்த பெரியப்பாவும் அத்தையும் ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மூஞ்சிலலாம் நம்ம கறியை பூசணும். நம்ம தேடியும் ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வந்திருக்கா, அவள் எங்கள் வீட்டில் தான் வாழ போகிறா இனிமே அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சொல்லணும்டா. அதுக்காக தான் இந்த ரிசப்ஷன் ரெடி பண்ணுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை ஏற்றுக்கிட்டு இதை வந்து கலந்துக்கோ. அப்போ தான் இந்த ஊருக்காரங்க இவ்வளோ நாள் நம்மளை பார்த்து எப்படி கேவலமாக சிரிச்சானுங்க, அவனுக்கெல்லாம் இது ஒரு சரியான பாடமாக இருக்கும்டா சோழா அப்படின்னு சேரன் சொல்லிவிட்டு, சேரன் கையில் இந்த ட்ரெஸ்ஸை இருந்து சோழன்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து சோழனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு வழியாக ஸ்டேஷனில் தப்பிச்சிட்டோம், ஆனால் இன்றைக்கி இங்கே நல்லா வசமாக மாட்ட போகிறோம், அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோழன் யோசிச்சுட்டே உள்ளே வராங்க. உள்ளே வந்து நிலாவனே, என்னங்க யாருக்கு என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு கேட்க, சோழன் தயங்கிக்கிட்டு, இல்லைங்க அது வந்து, சொல்லுங்கள் சோழன் என்னாச்சு? இல்லைங்க, காலையில் நம்மளும் போகிற அவசரத்தில் சரியாக பேச முடியல, அதோட நான் காலையிலே சொல்லலான்னு தான் நினச்சேன், உங்கள் அப்பா திடீர்னு சூசைட் அட்டம்ட்டான்னு சொல்கிறதும் எதுவும் பேச முடியாமல் நானும் அமைதியாக வந்துட்டேன். அண்ணன் இல்லை கால் பண்ணார், அப்பா கூட நான் இதை பற்றி பேசலை. அதுக்குள்ளே அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன பண்ணாருங்க, நம்ம 2 பேருக்கு சேர்த்து ரிசப்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல சொல்கிறீங்க? எதுக்குங்க இதெல்லாம்? இதுவே டம்மி கல்யாணம் தானேங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏங்க நானாங்க பண்ணுறேன், எனக்கே தெரியலன்னா சொல்கிறேனே, காலையில் நான் அவங்க கூட தானேங்க இருந்தேன், எனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லை அவங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்கங்க, நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சோழன் அப்பாவி மாதிரி பேசுகிறான். இல்லை ஒன்று இல்லைங்க, நானே 2 நாளாக ஹாஸ்டலில் போக போகிறேன்,
ஏங்க இதெல்லாம் எனக்கு வேணாங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க உண்மையை அப்படின்னு சொல்ல சோழனோடனே, ஏங்க அதான் நீங்களே சொல்கிறீங்களே 2 நாள் ஹாஸ்டலுக்கு போக போகிறேன்ட்டு, அந்த 2 நாள் வரைக்குமாவது என் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமேங்க. உங்களுக்காக நிறையா பண்ணிட்டேன், என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொன்னீங்களே, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சோழன் நிலாட்ட கெஞ்சுறான். நிலாவும் ஏற்கனவே சோழன் பேசுறதான் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சம்மதிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கேட்டால் சோழனுடைய அப்பா வராங்க. வந்ததும் நிலாவை பார்த்து, என் மருமக, என் செல்ல மருமக, இந்த வீட்டுக்கு இனிமேல் இவ தாண்டா எல்லாமே, இதை இந்த ரிசப்ஷன் மூலிமா இந்த ஊர்க்காரங்க எல்லா மூஞ்சிலையும் நாம் யாரும் நிரூபிக்கணும். அதுலேயும் குறிப்பாக என் அண்ணனுக்கும் என் அக்காவுக்கும் இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணும் வாழவே வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, பார்த்துக்குங்கடி எல்லாரும், என் வீட்டுக்கு எப்படியாப்பட்ட மருமக வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு கத்தி சொல்லணும் போல இருக்கடா அப்படின்னு இது சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து இங்கே கரெக்டாக சேரனுடைய அந்த முறை பொண்ணு, அந்த பொண்ணு வருது. வந்து இந்தாங்க இந்த ப்ளவுஸை போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நானும் ஸ்டிச் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கே சேரனை பற்றி லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்போது நிலா பார்த்துட்டு சோழன்ட்ட, ஏங்க இவங்க யாருங்க அப்படின்னு கேட்க, இவங்க எங்கள் முறை பொண்ணு தான், எங்கள் அண்ணனை ஒன் சைடு லவ் பண்ணுறாங்க, எங்கள் அண்ணனுக்கும் ஆசைலாம் இருக்குது, ஆனால் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு எங்கள் அண்ணன் அதை பற்றி பேசுறதில்ல. ஏன்? அது அப்படி தாங்க, எங்கள் அத்தைக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது, எங்கள் பெரியப்பாவுக்கும் இந்த குடும்பத்தை பிடிக்காது, அதனால் எங்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு வைத்தறிச்ச, அதனால் இவங்களுக்கு என்ன தான் எங்கள் அண்ணனை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, அதனால் 2 பேரும் பார்த்துக்கிட்டும் பேசிக்காமே இருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இங்கே நிலாவுக்கு ரொம்ப பாவமாக தெரியுது பார்க்கறதுக்கு. இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒரு கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உதவின்னு கேட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக சோழன் இப்படி யாரையும் உதவி பண்ணுறாரே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த குடும்பம் நல்ல குடும்பம் தான், ஆனால் எதுக்காக இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு தெரியலையே அப்படின்னு நீலா இந்த குடும்பத்தை பற்றி எதையுமே சரியாக தெரியாமல் சோழன் மேலே பரிதாபப்படவும் ஆரம்பிக்கிறாங்க.